ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருப்பு மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அப்பா பொண்ணு வந்து கேரளாலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வராங்க. எதனால் வராங்க அப்படின்னா, அவங்க பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ ட்ரீட்மெண்ட்காக இங்கே வராங்க. வரவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 60 பவுன் வந்து நகை எடுத்துகிட்டு வராங்க. அப்படி எடுத்துகிட்டு வர நகை வந்து திருட்டு போயிடுது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு நகை வந்து திரும்ப கிடைக்கிது அவங்களுக்கு. பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த போலீஸ் என்ன பண்ணுறாங்க, 15 பவுன் நகையை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு மீதியை மட்டும் 45 பவுன் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து எப்படின்னா, இவ்வளோதான் ரெக்கவர் பண்ண முடிஞ்சுது, மீதி வந்து அந்த திருடங்க வந்து செலவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சைன் பண்ணி நான் என் நகையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் வந்து இப்படியெல்லாம் தரமாட்டோம், நாங்கள் வந்து கோர்ட் ப்ரொசீஜர் மூலமாக தான் தருவோம், நீங்கள் வந்து இப்போ வாங்கிட்டு வாங்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா பின்னாடி எங்களுக்கு தான் பிரச்சனை. ஸோ நாங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட் மூலமாக தான் உங்களுக்கு வந்து கையில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது போலீஸ் அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி பேபி கண்ணன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு லாயர், நீங்கள் அவங்க கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்க நல்லபடியாகவே உங்கள் கேஸ் முடிச்சு தருவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு பேபி கண்ணன் பற்றி சொல்கிறாங்க. அவர் யார் அப்படின்னா நம்ம கதையோட வில்லன். ஓகேவா, அதுதான் நம்ம ஆர்ஜே பாலாஜி சார். இப்போ வந்து அவங்க ஃபேமிலி கிட்ட வந்து போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 15 பவுன் வந்து நகையை வந்து ரெக்கவர் பண்ண முடியலன்னு சொல்லி போலீஸ் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேபி கண்ணன்ட்ட சொல்லும்போது, பேபி கண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த மேடமுக்கு கால் பண்ணுறாரு. அந்த போலீஸ் மேடம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் மரியாதை இல்லாமல் அவர் பேசவும், அவர் வந்து அவரோட அடியாளுங்களெல்லாம் வச்சு வந்து கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் பண்ணி, அப்புறம் அந்த போலீஸ்கிட்டேருந்து அந்த 15 பவுன் நகையை வந்து நம்ம பேபி கண்ணன் அவரே வந்து வாங்கிடுறாரு. வாங்கினதை வந்து இந்த அப்பாக்கிட்டேயும் பொண்ணுக்கிட்டேயும் வந்து சொல்லலை. இது வந்து அவங்க உண்மையாகவே வந்து இந்த திருடங்க தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இவர் வந்து அந்த 15 பவுன் நகையை வந்து அடிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அப்பாவையும் பொண்ணையும் வந்து நல்லா ஏமாற்றி ஒவ்வொரு ஹியரிங்லேயும் 10,000 வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹியரிங்கை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஜட்ஜு வந்து அவரோட ஆள். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜட்ஜுமே வந்து அவர் சொல்கிறத தான் வந்து தீர்ப்பாகவே எழுதுறாரு. இப்படி இருக்கும்போது அவங்க சாப்பிட்றதுக்கான பில்லு, அவங்க என்னென்னலாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்களோ இது எல்லாத்துக்குமே வந்து இவங்கள வந்து செலவு பண்ண வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரொம்ப வெக்ஸ் ஆகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் வந்து கோவப்படும்போது அந்த ஜட்ஜுக்குமே வந்து இது பிடிக்காம போயிடுது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கேஸ் இனிமேல் வந்து நான் எடுத்துக்க மாட்டேன், நீ யாரை வச்சு வந்து நான் நகையை வாங்குறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம அந்த அப்பா கிட்ட வந்து நம்ம பேபி கண்ணன் சொல்லிடுறாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அப்பா வந்து அந்த கோர்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கோவிலில் போயிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு, சாமி மேலே வந்து கருப்பன் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து மேலே மிளகாலாம் அரைச்சி பூசி வந்து வேண்டிக்கிறாரு. இப்படி இருக்கும்போது சாமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முன்னாடி வராங்க வந்து பேபி கண்ணனை வந்து கொலை பண்ணலாம் அப்படின்னு போகும்போது, பேபி கண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீதிக்கான கடவுளே வந்து நீதி தவறலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சாமி கேட்கும்போது, ஆமாம், நீங்கள் வந்து கோர்ட்டோட ப்ரொசீஜர் வந்து இதுதான், அதை புரிஞ்சுக்காமல் நீங்கள் வந்து என்ன கொலை பண்ணுறீங்க, அப்படி வந்து உங்களுக்கு வந்து உண்மை வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீதியாக நேர்மையோட வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட நகையை வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரின்னு சொல்லி சாமியும் வர்றதுக்கு ஒத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம சூர்யா சார் வராரு. அவர் தான் வந்து கருப்பு இந்த மூவியில். அவர் வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேபி கண்ணன் வந்து பேசுகிறாங்க. வெல்கம் பேக் கருப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த மாதிரி கோர்ட்டோட ப்ரொசீஜர் தெரிஞ்சும் நீதி நேர்மையோட நான் வந்து நகையை வாங்கி தரேன்னு சொல்லி வந்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அனுப்புகிறாங்க. இவரும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோர்ட்டுக்குள்ளே போகும்போதே வந்து அவருக்கு அது எதுவுமே வந்து பிடிக்கல. அதாவது கோர்ட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து அவருக்கு கொஞ்சம் புதுசாகவே இருக்குது. அப்படி இருந்தும் சரி வாதாடலாம் அப்படின்னு போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவரோட அந்த அப்பா பொண்ணு கேஸ்க்கே வந்து இன்னும் 3 லாயர் வந்து இல்லை நான் தான் இவங்களோட லாயர் அப்படின்னு சொல்லி வந்து அப்பியர் ஆகுறாங்க. அப்படி அப்பியர் ஆகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜட்ஜு வந்து திட்டிடுறாரு, நாளைக்கு வந்து யாராவது ஒருத்தர் தான் இருக்கணும், அப்படி இல்லாட்டி நான் வந்து இந்த கேஸே வந்து இல்லாமல் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இவர் வந்து சூர்யா வந்து போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி போகிறாரு. இதில் வந்து அவரோட உண்மையான கேரக்டர் நேம் சரவணன் அப்படிங்கிற நேமை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து அந்த நேம்லேயே வந்து சொல்கிறேன். சரவணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த 3 லாயர்கிட்டையும் பேசலாம் அப்படின்னு போகிறாங்க. பட் ஆனால் அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஓவராக திமிரு காட்டிட்டு கொஞ்சம் முரண்டு பிடிக்கிற மாதிரியே இருக்கவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவரோட பவரை வந்து யூஸ் பண்ணுறாரு. அவரோட அந்த காட் பவர் இருக்குது இல்லையா, அந்த பவரை வந்து யூஸ் பண்ணுறாரு. இதை வந்து பேபி கண்ணன் வந்து ஜன்னல் வழியாக பார்த்துறாரு. த்ரிஷா மேம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம சாமி இருக்காங்க இல்லையா சரவணன், அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சோன்னே பேபி கண்ணன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா
நீங்க வந்து வாதாடுறது இதில அப்படின்னு மட்டும் கிடையாது. நீங்க வந்து உங்க பவரையுமே யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் நான் வந்து சாதாரண ஒரு மனுஷன். என்னால என்ன பண்ண முடியுமோ, நீங்க வந்து அந்த மாதிரி தான். மனுஷங்களால என்ன பண்ண முடியுமோ, அத மட்டும் தான் பண்ணணும். நீங்க உங்களோட காட் பவர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கிடுறாரு. அவர் வந்து ச சரவணன் வந்து கொஞ்சம் தயங்கும்போது, பேபி கண்ணன் வந்து அவரே அவரோட கைய எடுத்து ப்ராமிஸ் பண்ற மாரி வைக்கிறாரு. இவன் அந்த சத்தியத்த மீற முடியாம சரவணனும் என்ன பண்றாரு அப்படின்னா, நேர்மையான வழியில மட்டும் தான் இனிமே நம்ம வந்து அவங்களுக்கு நகைய வாங்கி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. இப்படி இருக்க ஒரு நாள் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம சரவணன் வந்து வாதாடிட்டு இருக்கும்போது, அது வந்து நம்ம ஜட்ஜுக்கு பிடிக்காம போயிடுது. "நீங்க வந்து எங்கேருந்து வந்திருக்கீங்க என்னன்னுலாம் எனக்கு தெரியாது. பட் வந்து கோர்ட்ட மரியாதையா இது பண்ற மாரி, மை லார்ட், மை லார்ட்ஷிப் அப்படிங்கிற மாரியெல்லாம் எந்த வார்த்தையுமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கான மரியாதை நீங்க குடுக்க மாட்டேங்கிறீங்க." அப்படிங்கிற மாரியெல்லாம் சொல்றாரு. அந்த இடத்துல கொஞ்சம் கிளாஷ் ஆகுது. கிளாஷ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து, "இது அடுத்த நாளுக்கு தள்ளி வைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லாம போயி, அந்த பொண்ண வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற மாதிரி ஆயிடுது. அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது, த்ரிஷாவும் மேமும் வந்துட்டு அப்புறம் சரவணன் சாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, வந்து ஜட்ஜ் கிட்ட பேசலாம் அப்படின்னு போறாங்க. ஜட்ஜ் வந்து அவங்கள பார்க்க மாட்டேன், பேச முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லி அனுப்பிடுறாரு. நெக்ஸ்ட் டே வந்து ஹியரிங்கும் நடக்குது. ஹியரிங் நடக்கும்போது இவங்களும் வாதாடி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவங்களோட நகைய வந்து திரும்ப வாங்கிடுறாங்க. ஆனா, அங்க என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து இறந்து போயிடுறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து அவங்க அப்பாவுக்கு வருது. ஸோ, அவர் என்ன பண்றாரு அப்டின்னா, ரொம்பவே வெக்ஸ் ஆயி, அவர்கிட்ட இருக்கிற அந்த பேலன்ஸ் 45 மட்டும் தான் குடுத்தாங்க இல்லையா? பவுன் நகை. அந்த 45 பவுன் நகையுமே என்ன பண்றாரு அப்டின்னா, ஒவ்வொரு வக்கீல் மூஞ்சிலயும் வீசி எறிஞ்சு, "உங்களுக்கு தேவை இது தானே? நீங்க இதுக்காக தானே இப்டி பண்ணீங்க? என் பொண்ணு வந்து செத்து போயிட்டா" அப்டிங்கிற மாரி ரொம்ப வெக்ஸ் ஆயி வந்து, எல்லார் மூஞ்சிலயும் வந்து அந்த தங்க நகைங்கள வந்து தூக்கி எறிஞ்சிட்டு இருக்காரு. தென் நம்ம சரவணன் சார் கிட்டயுமே வந்துட்டு என்ன பண்றாங்க அப்டின்னா, "எனக்கு வந்து ஜிபே பண்ண தெரியாது. நீங்க வந்து இத வச்சுக்கோங்க" அப்டிங்கிற மாரி சொல்ட்டு ஒரு செயின் ஒண்ணு வந்து குடுக்குறாரு. சரவணன் சார் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அந்த பொண்ணு இறந்த அன்னைக்கே வந்துட்டு நைட்டு சரவணன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. அதே மாரி ஒரு விஷயத்த நெனச்சு பார்க்குறாரு. த்ரிஷா என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாரி நீங்க வந்து கடவுளா தோத்து போலல்ல. நீங்க வந்து மனுஷனா தானே தோத்து போனீங்க. தினம் தினம் வந்து மனுஷங்க வந்து இந்த கோர்ட்ல வந்து தோத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்டிங்கிற மாரி சொல்றாங்க. அப்போ வந்து சரவணன் என்ன சொல்றாரு அப்டின்னா, இனிமே வந்து யாரும் தோக்க மாட்டாங்க. எந்த மனுஷங்களும் என்னோட எல்லையில இனிமே தோக்கவே மாட்டாங்க அப்டிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாரி இனிமே என்னோட எல்லையில எந்தவித குற்றங்களும் நடக்காது. நான் பார்த்துப்பேன் அப்டிங்கிற மாரி சொல்றாங்க. தென் வந்துட்டு அவர் அப்படி சொல்லிட்டு அது இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்லாம் நெனச்சு பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ஒரு பெண்டிங் கேஸ் ஒண்ணு இருக்கும். அந்த பெண்டிங் கேஸ் எப்படி அப்படின்னா, அந்த பேபி கண்ணன் இருக்காரு இல்லையா? அவர் வந்து அத வந்து அந்த கேஸ் நடக்க விடாமயே பண்ணிட்டுருப்பாரு. அப்படி இருக்கிற ஒரு கேஸ் வந்து இப்போ வந்து நம்ம சரவணன் கைக்கு வருது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, த்ரிஷா வந்து வாதாட சொல்றாரு. த்ரிஷாவும் வந்து வாதாடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சில கட்டத்தில வந்து அவங்களுக்குள்ள நெறைய கிளாஷஸ் வருது. அதாவது பேபி கண்ணனுக்கும் வந்துட்டு நம்ம த்ரிஷா மேம்க்கும் வந்து வருது. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா கோர்ட்ல வந்து அவங்க வாதாடிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பேபி கண்ணனால வந்து பொய் சொல்ல முடியல. அதாவது த்ரிஷா ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சரவணன் கிட்ட கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி எங்க கோர்ட்டுக்குள்ள வந்து யாருமே பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்றவங்க வந்து வாய்க்குளறி உண்மைய அப்படியே ஒப்பிச்சிரணும். அதாவது உண்மைய சொல்லிடணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து பலிக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாரி நமக்கு காட்டுறாங்க. பேபி கண்ணனால வந்து பொய் சொல்ல முடியல. ஸோ ஒரு கட்டத்தில என்ன ஆயிடுது அப்படின்னா, ஜட்ஜும் வந்து அவரோட ஆளு. அவர் வந்து சொல்றது தான் வந்து ஜட்ஜு தீர்ப்பா எழுதுவாரு அப்படிங்கிறது முதற்கொண்டு எக்ஸ்போஸ் ஆயிடுது. ஸோ இது தெரியவும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பெண்டிங்கில இருக்கிற கேஸ் இருக்காங்க இல்லையா? பேபி கண்ணன் டீம். அவங்களுமே வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜட்ஜோட சேர்ந்து இந்த மாரி பேபி கண்ணன கொல்லணும் அப்படிங்கிற மாரியே வந்து திட்டம் தீட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பேபி கண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாரி கடவுள் தான் வந்து கருப்பு தான் வந்திருக்காரு. அவரு தான் வந்துட்டு இதெல்லாம் நடத்துறாரு அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஜட்ஜ் வந்து நம்பல. ஸோ அவர நம்ப வைக்கிறதுக்காக அவர் கண்ணு முன்னாடியே வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணி அத வந்து நம்ப வைக்கிறாங்க. அப்போ வந்து ஜட்ஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்து இதெல்லாம் விட்டுறலாம். இந்த மாரி சாமி வந்து நம்மள வந்து கொன்னுடும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாரு. இது பயப்படுறாரு. இருந்தாலுமே வந்து பேபி கண்ணன் வந்து, "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அப்ப நீ வேணா பண்ணிக்கோ. நான் வந்து இதில இருக்க மாட்டேன் இனிமே." அப்படிங்கிற மாரி சொல்லவும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, பேபி கண்ணன் வந்து நம்ம ஜட்ஜையே வந்து கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாரி கோர்ட் வந்து சரி கிடையாது. கோர்ட்டோட பில்டிங் எதுவுமே சரியில்ல அப்படிங்கிற மாரி சொல்லி, இந்த கோர்ட்டையுமே இடம் மாத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, கோர்ட்டோட இடத்தையுமே வந்து மாத்தி வச்சுர்றாரு. ஸோ இது மாரி கோர்ட்டோட இடத்தையுமே மாத்தும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவரோட எல்லைக்குள்ள இருக்காது இல்லையா? சரவணன் அவங்களோட எல்லைக்குள்ள இல்லாததுனால, அவரால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பேபி கண்ணன் வந்து நெனைக்கிறாரு. பட் சரவணன் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, வேற ஒரு சாமி அதாவது இவர் வந்து கா அ
இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரவணன் வந்து வேற ஒரு கருப்பசாமி, அதாவது காவக்கார கருப்பு அப்படிங்கிற மாரி வேற ஒரு கருப்பசாமி வந்து அந்த எல்லையை பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிற மாரி மறுபடியும் வந்து மக்களுக்கு வந்து ஒரு பயத்திலே வச்சுருக்காங்க. அப்படி இருந்தால் தான் அவங்க வந்து தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. பேபி கண்ணனும் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ண பார்க்குறாரு. பட் யாருமே வந்து புரிஞ்சுக்காம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, "இல்ல சாமி கண்ண குத்திரும். நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன். நான் வந்து எதுவுமே தப்பு எதுவும் பண்ண மாட்டேன்." அப்படிங்கிற மாரி எல்லாருமே வந்து கோர்ட்லலாம் இருக்காங்க. ஸோ இது பேபி கண்ணனுக்கு பிடிக்காம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து எல்லாரையுமே வந்து நான் கொலை பண்ணிடுவேன், நான் வந்து இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டி ரொம்ப ரவுடிசம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கருப்பு வந்து வராரு. நீ வந்து திருந்தவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் மாதிரி நடக்குது. பட் இருந்தும் வந்து அவர் இனிமேல் திருந்த மாட்டார் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, சாமி வந்து நம்ம பேபி கண்ணனை வந்து கொலை பண்ணிடுறாங்க எல்லாரும் முன்னாடியும் வச்சு. தென் சரவணன் வந்து எல்லார்கிட்டயும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நீதிமன்றத்துக்கிட்ட வந்து வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் வராங்க. அப்படி இல்லத விட்டுட்டு வந்து நம்ம கோயிலுக்கு போனோம்னா தான் நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வர வச்சுட்டீங்க அப்படின்னா, நான் திரும்பவும் வருவேன். அதாவது திரும்பவும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லிவிட்டு அங்கேருந்து அவருக்கு மறைஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறமேட்டு இங்கே என்ன காட்டுறாங்க அப்படின்னா, பெண்டிங்கில் இருக்க எல்லா கேஸஸுமே வந்து ஒன்னொன்னா வந்து அவங்க முடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்தவித புது கேஸும் வந்து ரெஜிஸ்டர் ஆகாம இருக்கு. இது ரொம்ப நாளா வந்துட்டு ஒரு 30 வருஷமாவே வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, கேஸ் வந்து அவர் கேஸ் பெண்டிங்லேயே இருக்கும். அவரோட கேஸுமே வந்து முடிவுக்கு வருது அப்படிங்கிற மாரி காட்டுறாங்க. அதோட காட்டி இந்த மூவிய வந்து முடிக்கிறாங்க. ஆக்சுவலா நான் தியேட்டர்ல பார்க்கும்போது எனக்கு வந்து அது ரொம்பவே புடிச்சிருந்துச்சு இந்த மூவி. ஆக்சுவலா இன்னும் சொல்லப்போனா, கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே புடிச்சிருந்தது. இந்த சாங் இருக்கு இல்லையா? உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு நெனைக்கிறேன். அந்த சாங்கோட இம்பேக்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு தியேட்டர்ல பார்க்கும்போது. என்னோட பையனுக்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ வந்து அவருமே வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாரு. அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப நார்மலா வீட்ல போட்டாலுமே பிடிக்கும். அப்படி இருக்கும்போது அவர் தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. யாரெல்லாம் இந்த மூவிக்கு வந்து தியேட்டருக்கு போனீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.